உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜெய் சுகானந்தா. சாமி வந்துட்டீங்களா சாமி? வந்துட்டீங்களா சாமி? வாங்க வாங்க. கெட்ட போக்கேவா? அற்புதம் அற்புதம் அற்புதம். ஜெய் சுகானந்தா. வாங்க சாமி, வாங்க உள்ள போலாம். வாங்க 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 சாமி. என்ன தேஜஸ், என்ன தேஜஸ். இங்கே அமருங்கள். அப்படியே சுட்டுதே. பாத்து. வணக்கம் சாமி. வாழ்க வளமுடன். வணக்கம் சுவாமி. சுவாமி அப்படியே என்னையும் வாழ்த்துக்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. வாழ்க வளமுடன். ஆனால் திருமண அமைப்பு பூஜ்யம் தான். ஐயோ, தேவையா இதெல்லாம் உனக்கு? வாயை முடிக்கிட்டு. வணக்கம் சாமி. வாழ்க வளமுடன். தேவி, சாமி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா? தவறு 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 தவறு. குழந்தையும் தெய்வமும் ஒன்று. நீ காலெல்லாம் விழ வேண்டாம் செல்லம். புஷ்பா ஆண்டி, நீதான் முக்கியமா சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். வந்து கால்ல விழுந்து கும்பிடுமா. ஆமா ஆமா, கல்யாண பொண்ணு நீதானே. முதல்ல நீதான் போய் ஆசீர்வாதம் வாங்கணும். போங்க புஸ், போங்க. நல்ல ஆசீர்வாதம் பண்ணுவார் சுவாமிஜி. சாமி புஷ்பா. ஐயோ, சாமி கொடுத்தாயிடும். நல்ல குனி. ஆசீர்வாதம் வாங்குங்க புஸ். அப்பதான் மேரேஜ் நல்லபடியா நடக்கும். எதை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும். இன்னும் நன்றாக குனி 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 குனி. மாதாஜி, சுவாமி இந்த குத்து குத்துதே. ஐயோ, நன்றாக சாமி நானும் ஒரு காலில் விழு. ஐயோ, விடுங்க. ஜெய் சுகானந்தா. வலிக்குதுங்க. ஐயோ. குனி. மாதாஜி என்ன நன்றாக குனி. நடக்குதுங்க? அம்மா. நலம் உண்டாகட்டும். சாமி பொதுவா இடி விழுவது நல்லதில்ல. அதுவும் நல்ல காரியத்துக்கு நட்ட பந்தக்கால இடி விழுந்து நெருப்பு பிடிச்சது மனசுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஆமா சாமி, எதுவா இருந்தாலும் பார்த்து சொல்லுங்க. நல்ல விதமா சொல்லுங்க. நல்ல விதமா. ஓம் க்ரீம் க்ளீம். இந்த கல்யாணம் நடக்காது. என்ன மாதாஜி, நம்பாளுன்னு சொன்னீங்க, இப்படி நெகட்டிவா சொல்றாரு. அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. சாமி, என்ன சாமி சொல்றீங்க? அவசரப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இந்த கல்யாணம் அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கல. ஐயோ, அதான் கடவுள் இடியா வந்து கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு எச்சரிச்சுட்டு போயிருக்காரு. கல்யாணத்தை உடனே நிறுத்திருங்க. கவுத்துட்டான். சாமி, உங்களை கல்யாணத்தை நிறுத்த கூப்பிடல, பரிகாரம் சொல்லதான் வர சொன்னதே. இப்படி எல்லாம் பேசுறதை நிறுத்திட்டு என்ன பரிகாரம் பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. புஷ்பா, என்ன நீ சாமியை எழுதி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ரொம்ப தப்பு. கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. அதானே சாமி? சரியாக சொன்னாய் மகளே. சாமி ஆசீர்வாதம். இதோ பார், கல்யாணம் பண்ணே. அதிக பிரசங்கித்தனமாக பேசினால் உன்னை சபித்து விடுவேன். என் சாபத்தை உன்னால் தாங்க முடியாது. சபிச்சிருவியா? அதனால் நீ எதிர்த்து பேசியதற்காக உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன். இங்க வா. மறுபடியுமா? ஐயோ, எதிர்த்தா பேசுகிறாய். ஐயோ, என்ன மாதாஜி, குனிய வச்சு சுவாமி இந்த கும்பிடு கும்பிடு. எதிர்த்தா பேசுகிறாய். ஐயோ, வலிக்குதே. வலிக்குது வலிக்குது.
நேதாஜி நம்ம புஷ்ஷ உதிச்சுவா போல ம், இருக்குதே. எழுந்துரு. பார்த்து எந்திரி புஷ். சாமியோட கை அவ்வளவு பவர். சிஸ்டர், சாமியார் நம்பாள் தானான்னு எனக்கு டவுட்டா இருக்குது. எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. அதாவது மகனே, உன் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். உன் குழந்தை தேவியின் நல்லதுக்காகவும் தான் சொல்கிறேன். புஷ்பாவை நீ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டாம். சாமி, என்ன சாமி சொல்றீங்க? அந்த புஷ்பா நல்லவள் அல்ல. அவள் ஒரு ஜெயில் பறவை, ஃப்ராட், மோசமானவள். அவள் உனக்கு பொருத்தமான ஜோடியே கிடையாது. சாமி, ஏன் மகனே, ரொம்ப வருத்தமோ? உனக்கு அவள் பொருத்தமானவள் இல்லை என்று சொல்லும்போது உனக்கு பொருத்தமான பெண்ணை சொல்ல மாட்டேனா? உனக்கு பொருத்தமான ஜோடி யார் தெரியுமா? எதிர் வீட்டில் இருக்கும் துர்கா தான். ஆமா சாமி, எதிர் வீட்ல இருக்க துர்காவை உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன இது என்ன சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியாக இருக்கிறது? நான் என் ஞான கண்ணால் பார்த்து தெரிந்து கொண்டேன். மகனே, நீ அனாவசியமாக கேள்விகள் கேட்காதே, வகுந்து விடுவேன். சரி சாமி. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த அழகிய கண்களுக்கு பொருத்தமானது அந்த கட்டழகி துர்காவின் குண்டு குண்டான கோலி குண்டு கண்கள் தான். அப்புறம் இந்த உதடு இருக்கிறதே உதடு, இந்த உதடுகள் துர்காவின் தேனில் ஊறிய பலாச்சுளை போன்ற உதடுகளுக்கு பொருத்தமானது. சாமி சாமி, புரிந்ததா? சாமி சாமி, என்ன சாமி பண்றீங்க? ஜெய் சுகானந்தா, ஜெய் ஜெய் சுகானந்தா. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்றோமோ? சாமி, நம்ம போலாமா? போகலாம் மகனே, போகலாம். சாமி, அப்புறம் சொன்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனம். அந்த புஷ்பா உனக்கு பொருத்தமானவளே அல்ல. என்ன, புரிந்ததா? புரிஞ்சது சாமி, போலாம். சூர்யா, நான் போன் பண்ணது இந்த சாமிக்கு தான். இவர் தான் ஒரிஜினல் சாமியார். கல்யாணத்தை தடுத்து நிறுத்த இந்த துர்கா தான் சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கா. ஐயோ, ஏய், வாழ்க வளமுடன். ஏய் நில்லு. பாத்தீங்களா சூர்யா, கல்யாணத்தை நிறுத்த என்னென்னலாம் வேஷம் போட்டுட்டு இருக்கா? ஐயோ, போச்சு சுகானந்தா, ஜெய் சுகானந்தா. சூர்யா, இவ இப்படிதான் பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா. நான் உடனே போய் கல்யாணத்துக்கான தாலி புடவை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரேன். பாண்டி, நீ வா. சாமியார் வேஷத்துல வந்து என்ன அடிச்சிட்டல்ல, கல்யாணம் முடியட்டும், கதற விடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.